அனைவருக்கும் வணக்கம். சேலம் மாவட்டத்தை சேர்ந்த மணிகண்டன் ஷர்மிளா தம்பதியினர் கடந்த 19ஆம் தேதியன்று தங்களுடைய குழந்தைக்கு முடி காணிக்கை செலுத்துவதற்காக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு வந்திருக்காங்க. முடி காணிக்கை செலுத்திட்டு கடலில் நீராடி இருக்காங்க. அந்த சமயத்தில் எதிர்பாராத விதமாக மணிகண்டனுடைய கழுத்தில் அணிந்திருந்த சுமார் 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 3.5 சவரன் தங்கச் சங்கிலி எதிர்பாராத விதமாக அலைகளில் சிக்கி கடலில் விழுந்திருக்கு. அவர் தன்னுடைய சங்கிலி விழுந்ததும் பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு. உடனே அதை தேடி இருக்காரு. நீண்ட நேரம் தேடி பார்த்தும் சங்கிலி கிடைக்கல. இதனால் அவர் மனமுடிஞ்சு போயிட்டார். அதன் பிறகு ஊருக்கு வர போயாகணும், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி மனம் இல்லாமல் ஊருக்கு கிளம்பியிருக்காரு. அந்த சமயத்தில் தான் அங்கிருந்த ஒரு நபர் பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க, கடலோர பாதுகாப்பு குழுவுக்கிட்டையும் நீங்கள் சொல்லிட்டு போங்க, உங்களுக்கு நேரம் நல்லா இருந்துச்சுன்னா அந்த செயின் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே அந்த தம்பதிகளும் சரி அப்படின்னு சொல்லிட்டு திருச்செந்தூர் கோவில் காவல் நிலையத்துக்கும் போயிட்டு புகார் கொடுத்துருக்காங்க. அதன் பிறகு கடலோர பாதுகாப்பு குழுவினரிடம் போயிட்டு புகார் அளிச்சிருக்காங்க. தன்னுடைய தங்கச்சங்கிலி எப்படி இருக்கும், அதோடைய அடையாளங்கள் என்ன, அந்த மாதிரியான எல்லா விவரத்தையும் சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு அவங்க ஊர் கிளம்பியிருக்காங்க. எப்படி தங்கச்சங்கிலி கிடைக்க போகுது, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு மனம் முடிஞ்சு தான் ஊருக்கு போயிருக்காங்க. ஆனால் திடீர்னு கடந்த ஞாயிற்றுக்கிழமை அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. உங்கள் தங்கச்சங்கிலி கிடச்சிருச்சு, வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவர் ஊருக்கு போன பிறகு கூட அவர் மனமுடிஞ்சு போயிட்டாரே அப்படின்னு சொல்லி அதை பார்த்துக்கிட்டு இருந்த கடலோர பாதுகாப்பு குழுவினர் அவருடைய தலைவரான சிவராஜ் தன்னுடைய குழுவோடு சேர்ந்து உள்ளூர் சிப்பி அரிக்கக்கூடிய தொழிலாளர்களையும் இணைத்து கொண்டு கடலில் தீவிரமாக தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டார். அவர் கடந்த வியாழக்கிழமை தொலைச்சிட்டு போனார். ஆனால் 3 நாட்களாக தொடர்ந்து அதை தேடிக்கிட்டே இருந்திருக்காங்க. கடைசியில் சிப்பி அரிக்கக்கூடிய தொழிலாளியான மனோ என்பவருடைய கையில் தான் அந்த தங்கச்சங்கிலி கிடைச்சிருக்கு. அவரும் அதை கிடைச்சதுமே நேர்மையாக அதை ஒப்படைச்சிருக்காரு. உடனடியாக அந்த குழு தலைவரான சிவராஜ்கிட்ட, அண்ணா செயின் கிடச்சிருச்சுண்ணா அப்படின்னு சொல்லி அவரும் கொடுத்துருக்காரு. சிவராஜும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காரு. மணிகண்டன் மனமுடிஞ்சு போனாரே, அவருக்கு இந்த சந்தோஷமான செய்தியை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக மணிகண்டனுக்கு ஃபோன் பண்ணி இந்த சந்தோஷமான செய்தியும் சொல்லியிருக்காங்க. அவருக்கு நம்பவே முடியல, தான் காணாம போன செயின் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி. உடனடியாக அவர் சேலம் மாவட்டத்திலிருந்து திருச்செந்தூருக்கு கிளம்பி வந்திருக்காரு. அதுக்கப்புறம் கோவில் காவல் நிலைய இன்ஸ்பெக்டரான கனகராஜ் முன்னிலையில் அந்த தங்கச்சங்கிலியை அவருடைய கையாலேயே முறைப்படி வாங்கியிருக்காரு. அந்த தங்கச்சங்கிலியை நேர்மையுடன் மீட்டு கொடுத்த தொழிலாளியான மனோவுக்கு இன்ஸ்பெக்டரான கனகராஜன் மாலை அணிவித்து தன்னுடைய பாராட்டுகளையும் தெரிவித்தார். மேலும் தேடுதல் பணியில் துரிதமாக செயல்பட்ட கடலோர பாதுகாப்பு குழுவினருக்கும் தன்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். இது குறித்து மணிகண்டன் பேட்டி அளிக்கும்போது, நான் இது கிடைக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, இந்த அண்ணன் நேர்மையோடு என்னுடைய தங்கச்சங்கிலியை கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காரு, என்னுடைய மனமார பாராட்டுகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரும் தன்னுடைய நன்றியை தெரிவிச்சிருந்தார். தற்போது இது தொடர்பான தகவல்கள் வீடியோவாகவும் சமூக ஊடகங்களில் வைரல் ஆகிட்டு வருது. இதை பார்க்கக்கூடிய பலரும் சிப்பி அரிக்கக்கூடிய தொழிலாளியுடைய நேர்மையை பாராட்டிட்டு வராங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் தொழிலாளியான மனவுடைய நேர்மையை பாராட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய பாராட்டுகளை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.